ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லர் சித்ரா. இப்போ இந்த ஒரு அழகான ப்ளவுஸ், பட்டு ப்ளவுஸு. இதுக்கு வந்து ஒரு லைட்டான ஒரு பேட்டன் வச்சு தைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து லைனிங் கிளாத் எடுத்தாச்சு. பாருங்கள், லைனிங் கிளாத் எடுத்தாச்சு. இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ இந்த நெக்கு வந்து பாட் நெக் மாதிரி, ஆனால் லைட்டாக மட்டும் பெண்டு வர மாதிரி ஒரு பாட் நெக் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். லைட்டாக பாட் நெக் வர மாதிரி. ஸோ இது வந்து லைனிங் கட் பண்ணிவிட்டு நல்ல கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக வந்து நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணி தைச்சிட்ருக்கிறேன். அப்புறம் நெக்கு வந்து தைச்சிட்ருக்கிறேன். இப்போ இது வந்து இன்விசிபிள் பண்ணி வச்சு, அதாவது நெக்கும் கீழே இடுப்பு இருக்கு இல்லையா, அது ரெண்டும் சேர்த்து தைச்சிட்டு இந்த மாதிரி தைச்சிட்ருக்கிறேன். இது வந்து ஒரே தையல்லையே வந்து இன்விசிபிள் ஆயிரும். இந்த உள்ளே விட்டு நம்ம திருப்பினோம்னா இன்விசிபிள் மாதிரி வந்துடும். நெக்கும் ஃபினிஷ் ஆயிரும், கீழே இடுப்புக்கிட்டையும் ஃபினிஷ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷோல்ட்ரு சைடு இது ஃபுல்லாக வந்து எல்லாம் அப்படி தைச்சிக்கலாம். ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த சாரீ கலருக்கு வந்து எடுத்திருக்கேன், ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்கலாங்க. 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது வந்து ரெண்டாக மடித்து நீளமாக அப்படியே ஃபுல்லாக வந்து ஒரு தையல் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக தையல் போட்டுக்கலாம். நீளமாக தையல் போட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபுல்லாக வந்து ஃப்ளீட் பிடிக்கணும். குட்டி குட்டியாக ஃபுல்லாக வந்து ஃப்ளீட் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், ஃப்ளீட் பிடிச்சாச்சு. இது இந்த டிசைன் வைக்கிறதுக்காக தான் இந்த ஃப்ளீட் வந்து பிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட நெக் இருக்கு இல்லையா, அந்த நெக்குக்கு வந்து சுற்றி வர நம்ம அளந்து பார்த்துக்கணும். அதாவது இந்த சுருக்கு வச்சது வந்து, அதாவது ஃப்ளீட் எடுத்தது வந்து சுற்றளவு சரியாக இருக்காங்கிறது வந்து நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா பாதியில் தைச்சிட்டு மறுபடியும் அட்டாச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ முதல்லே வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி செக் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த பிசுறு தெரியுது இல்லையா, அந்த ஃப்ளீட் வச்சதில் இந்த பிசுருக்கு வந்து பாருங்கள், இந்த கிளாத்து இதுவும் முந்தானியில் இருக்கிற கிளாத்து தான். இந்த கிளாத்து இதே கலரில் எடுத்து காட்டனில் தான் எடுத்திருக்கேங்க. இது வந்து உங்களுக்கு பாருங்கள் ரெண்டாக, அதுவும் அப்படி தான் ஒரு 2 இன்ச்சு எடுத்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி தைக்கிறேன். அப்படியே ஃபோல்டு பண்ணி இந்த ப்ளூ கலர் பாருங்கள், ஒரு தையல் போட்டுட்டு ரெண்டாவது வந்து திருப்பி மேல் பக்கமாக கொண்டு வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம தைச்சோம்னா பார்டர் மாதிரி அழகாக வரும். அதை அப்படியே திருப்பி அடிக்கும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து நம்ம அடித்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தையல் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நெக்கில் வச்சு அப்படியே பதிச்சுக்கலாங்க. இது ஃபுல்லாக வந்து அப்படியே பதிச்சுக்கலாம். இது வந்து லேஸ் எல்லாம் வைக்காமல், லேஸ் ஒர்க்கு கிடையாது, இதுக்கு லேஸ் ஒர்க் இல்லாமல் இந்த பேட்டர்ன் வந்து வச்சுட்டுருக்கிறேன். இந்த கிளாத்தில் வைக்கிற சில பேருக்குலாம் லேஸ் வச்சா பிடிக்காது. ஸோ இந்த வந்து காட்டனில் வச்சு இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இது பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், மைல்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு. பாருங்கள், அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு வர மாதிரி ஸ்கொயராக கிளாத் எடுத்துக்கலாம். அந்த ப்ளவுஸோட கிளாத்தில் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி 2 மாடல்லையும் வந்து நம்ம ஒரு பூ மாதிரி செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சும் கூட நம்ம செய்யலாம். இப்போ இந்த டைப் பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு பெட்டல் மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரியும் செய்யலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது ரெண்டு தடவை மடிச்சுட்டு 3வது தடவையும் மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு அந்த பிசுரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், இதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா அழகான ஒரு இது இது மாதிரி வருங்க. பாருங்கள், இந்த டைப்பில் இருக்குது. ஸோ 2-3 மாடல்லையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரியும் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இதில் 2-3 டைப் இருக்குங்க. ஸோ நான் இது காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், முக்கோணம் மாதிரி மடித்து அந்த சைடும் மடித்து இந்த சைடும் மடித்து அதையும் வந்து பாருங்கள் 2ஆக ஃபோல்ட் மடிக்கணும். பாருங்கள், மறுபடியும் காமிக்கிறேன். முக்கோணம் மாதிரி மடித்து அந்த சைடும் மடித்து சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சைடும் மடிச்சுட்டு இதையும் 2ஆக ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணி இப்போ ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த பீஸரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாருங்கள், இது இப்படி திருப்பும்போது பாருங்கள் ஒரு முக்கு மாதிரி வரும். இந்த கிளாத்து கொஞ்சம் சாஃப்ட் சில்க்கு. ஸோ அதனால் கொஞ்சம் நைஸாக தான் இருக்குது பார்க்குறக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான், இந்த மாதிரி மொட்டு மாதிரி வரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். இன்னும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். இது சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்குங்கேட்டிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தொலைன்னு இருக்குது. உங்களுக்கு நீட்டாக எடுத்துகிட்டு ஒரு 10 பீஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணுங்க. ஏன்னா இது வந்து 2 ஃப்ளவர் ரெடி பண்ணுறதுக்காக. நல்லா நீட்டாக அந்த ஷார்ப்பு வந்து வரல அப்படின்னா நல்ல ஒரு ஊசி ஏதோ ஒன்று வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டு ஒரு பாருங்கள் 10 அண்ணா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 10 பெட்டல். இது வந்து 5 வந்து கோர்த்துக்கலாங்க. ஊசி நூல் போட்டு 5 கோர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஊசி நூல் விட்டு அந்த ஷார்ப்பை வந்து எடுத்து விட்டிங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வந்துடும். ரெண்டு பூவுக்கு 2 5 இது வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் சேர்த்து நல்லா முடிச்சு இறுக்கி போட்டோம்னா இந்த மாதிரி ஃப்ளவர் வரும். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து பாருங்கள், இந்த ப்ளவுஸ் மேலே 2 சைடு வச்சுட்டு ஒரு சின்ன பட்டன் வச்சுருக்கேன். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நாட் வச்சுருக்கேன். இது பிடிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு பேட்டர்னோடு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராக இருக்கு இல்லைங்க?